அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். லைன்ஸ் மீடியா தமிழ் அப்படின்ற ஒரு சேனல்ல அ கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு செய்திய பத்தி சொல்லியிருந்தாரு. நான் அதுக்கு முன்னாடி கேட்டதில்ல. அதாவது மதுரை மேலூர்ல ஒரு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 24 வயசு. அவங்க கணவர் இறந்துட்டாரு. 2 சின்ன பிள்ளைங்க இருந்திருக்கு. அந்த பொண்ண வந்து ஒரு 21 வயசு பையன் லவ் பண்ணியிருக்கிறாரு. 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அம் இப்ப தான் சன் நியூஸ்ல திரும்பவும் நான் பார்த்தேன். என்னன்னா, அவங்க திருச்சியில வந்து குடியிருந்திருக்காங்க. அதாவது 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாலும் நெனச்சிருக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து தனி குடித்தனம் போயிருந்திருக்காங்க. இது வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சாமா. சரிங்களா? அவங்க வந்து புதுசா ஒரு மாப்பிள்ளைய கண்டுபுடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லாம அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. அந்த பையனே 23 வயசு, 21 வயசு, 24 வயசுன்ற 3 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. அவனே எதுவும் யோசிக்கல. அவனே இந்த 2 பிள்ளைங்க இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை குடுக்குறான். ஆனா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களுக்கு அவமானமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஒரே ஜாதி 2 பேரும் ஒரே ஜாதி தான். ஒரே மதம். அந்த பொண்ணு, பையன் 2 பேரையும் வந்து சும்மா ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி, அந்த பையன் இறந்து போயிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ எங்க சொந்தத்தில, சொந்தக்காரங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்றப்போ 1 இயர் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மாவுக்கு முந்தின தலைமுறைக்காரங்க. ஆ 3, 4 வயசு வித்தியாசத்தில கல்யாணம் பண்ணி எங்க ஊர்லயே இருக்காங்க. அவங்களையும் நான் பார்த்துருக்கேன். 5 வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணி அதுவும் லவ் மேரேஜ். ஏன்னா அவங்களுக்கு வயசு தெரியாது. லவ் மேரேஜ்ல 5 வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். எங்க ஊர்லயே நடந்திருக்கு. ஆனா வெறும் 3 அதாவது ஆ அந்த கணவர் இறந்து 6 மாசத்துக்குள்ள அவங்க தனி குடித்தனம் போயிட்டாங்கன்றது அவமானமா இருந்துச்சாம். சரி அது கூட கொஞ்சம் தப்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அதுக்காக கொலை பண்ணணும்னு தோணுமா? ரொம்ப கஷ்டமா கிடக்கு. இங்க இப்ப என்னோட ஃப்ரெண்டு கூட அந்த பையனுக்கு என்ன வயசுன்னு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கு. இது ஆஸ்திரேலியா. இங்க வந்து 2 பேரும் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஒண்ணும் இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல ஒரு 3 வயசு வித்தியாசத்த கூட தாங்கிக்க முடியல பாருங்க. அவமானமா இருக்கு. அதாவது நான் உங்களுக்கு இந்த சுரேஷ்ன்னு ஒரு பையன பத்தி பேசினேன் ஞாபகம் இருக்கா? நேத்து. அதான் எங்க ஊர் பக்கம்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, 1 வயசு சின்ன பையனா இருந்தா கூட, அ அ பேசட்டும் பரவால்ல தம்பி மாதிரி அப்படிம்பாங்க. 1 வயசு சின்ன பையனையே. ஆனா அந்த மாரி கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பேச்சு வழக்குல அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா, இப்ப நானும் அப்படித்தான் நினைப்பேன். 3 வயசு வித்தியாசமா? அப்படின்னு நானும் யோசிப்பேன். அதாவது நான் இந்தியாவுல இவ்வளோ வருஷம் இருந்துட்டு வந்திருக்கேன். அதனால எனக்கு அப்படித்தான் தோணும். 3 வருஷம் வித்தியாசம்னா, அதாவது அவங்களுக்கு பிடிச்சதுனால அந்த நம்பர பார்க்கல. 3 வயசு இப்ப சாதாரண அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 3 வயசு வித்தியாசத்துல பண்ணவே மாட்டாங்க. ஏதோ ஒரு லவ் மேரேஜ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா விட்டுருவாங்க. இது இவ்ளோ அவமானமா இருந்ததாம். ஏன்னா, அவங்க கணவர் இறந்து 6 மாசத்துல அவங்க வீட்ட விட்டு போயிட்டாங்க. ஆ சரி ஏதாவது பேசியாவது இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதாவது எப்படி சொல்றது? 1 வருஷம் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்டின்னா சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு போய் யாராவது கொலை பண்ணுவாங்களா? அதான் சொல்றேனே நம்ம தமிழ் சினிமாவுல மதுரைய வந்து ஒரே கிராமத்துக்காரங்க மாதிரியே காமிச்சு, காமிச்சு அந்த மக்களுடைய மனநிலையே அப்படியே இருக்கு. நான் அன்னைக்கு ஒரு சினிமா பார்க்குறேன். ராக்காயி அம்மாள் ஏதோ குடும்பம் அப்படின்னு ஒரு படம். வேல ராமமூர்த்தி நடிச்சிருக்கிறாரு. ஆ பார்த்தீங்கன்னா, அத்தை பையன், மாமா பொண்ணு 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ற மாரி காமிக்கிறீங்க. உண்மையிலேயே சொல்றேன். நெருங்குன சொந்தத்தில கல்யாணம் பண்ணா, ஒண்ணு குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும். குழந்தைகளுக்கு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட, அத சரி பண்ண முடியாது. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் மக்கு பசங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் புத்திசாலியா குழந்தைங்க பிறக்கணும்னா, வெளியில தான் போய் கல்யாணம் பண்ணணும். இல்ல நீங்க திரும்பவும் திரும்ப வந்து கிராமத்துக்காரங்க, சொந்தத்தில கல்யாணம் பண்ற மாரி காமிச்சுட்டே இருக்கீங்க. உண்மையிலேயே கிராமத்தில அப்படி யாரும் கல்யாணம் பண்ணல. நானே பண்ணல. எங்க அம்மா பண்ணல. எங்க அம்மாயி பண்ணல. ஆனா நீங்க நெருங்குன சொந்தத்தில கல்யாணம் பண்றது மாதிரியே இன்னும் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே! உங்களுக்கு வெட்கமே இல்லையா? நெருங்குன சொந்தத்தில சேர்ந்த பூன்னு ஒரு படம் வந்தது. நெருங்குன சொந்தத்தில கல்யாணம் பண்ணி, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போனது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதனால அந்த ஹீரோவும், ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அது எவ்வளோ நல்ல படம். இன்னமும் நீங்க அந்த அ படத்தில வந்து அத்தை பையன், மாமா பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணல. அது எனக்கு நல்லா தெரியும். ஜெனடிக் ப்ராப்ளம் வரும்னு. நான் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ற வயசுலலாம் இருந்தாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணல. ஏன்னா, அது சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க மேல ஒரு ஈர்ப்பு வராது ஃபர்ஸ்ட்டு.
2வது வந்து அப்படி என்ன அவசியம்? உலகத்துல இவ்ளோ ஆண்கள் இருக்காங்க, இவ்ளோ பெண்கள் இருக்காங்க. வெளியில எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணலாம்ல. ஏன் நீங்க திருப்பி திருப்பி கிராமத்து பொண்ண அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப சினிமா பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பார்க்கறதே கடுப்பா இருக்குது. எப்ப என்ன டயலாக் ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியாவுலலாம் அத்தை பொண்ணு, கல்யாணம் பண்ற இதெல்லாம் கிடையாது. இப்ப என் பிள்ளைங்க இருக்குல்ல 3 பேரு. இந்த 3 பேரோட பிள்ளைங்க எல்லாருமே அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. எல்லாருமே வந்து யாருமே கல்யாணம் பண்ண முடியாது. இப்ப என் பொண்ணோட பிள்ளைங்களோ, என் பையனோட பிள்ளைங்களோ சம்மந்தம் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த மாரி ஒரு கல்யாண முறை இங்க இருக்கு. அது ஏன்னா அது ஜெனடிக் ப்ராப்ளம் வந்துரக்கூடாதுன்னு அப்படி வச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு காலத்துல பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மாத்திட்டாங்க. அதான் ரூல்ஸாவே வச்சுட்டாங்க. இப்போ இந்த பொண்ணோட அம்மா, அப்பா யாரு? பையனோட அம்மா, அப்பா யாருன்னு கேட்பாங்க அந்த ஃபார்ம்ல. அந்த ஃபார்ம்ல வந்து இப்ப என் பையனுக்கு எங்க அண்ணனோட புள்ளைய கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்ம்ல வந்துரும். எங்க அண்ணன் யாரு? இந்த பொண்ணோட அப்பா யாரு? புரியுதுங்களா? அது அந்த ஃபார்ம்ல எழுதுறப்பவே தெரிஞ்சு போயிரும். கல்யாணம் பண்ண முடியாது. அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க யாரும் வந்து அவ்வளவு சொந்தத்துலலாம் கல்யாணம் பண்ண நெனைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு புடிச்ச மாதிரி புதுசா யாராவது தான் பார்ப்பாங்க. என்னதான் நம்ம அப்படியே குடும்பம் நீங்க தமிழ் குடும்பங்கள்லாம் பார்க்குறேன். குடும்ப குடும்பமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, ஃப்யூச்சர்ல இதெல்லாம் கல்யாணம் நடக்குமான்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற பசங்க வீட்ல, பொண்ணு வீட்ல கல்யாணம் பண்ணலான்னு நீங்க வந்து விருப்பப்படுறீங்க. ஆனா அப்படி நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு வராது. புதுசா யாராவது பார்த்தா தான் அ அதிசயமா தெரியும், புடிக்கும். சரிங்களா? அதனால நம்மளே நெனச்சுக்கிறது, நம்மலாம் 10, 20 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இப்படியே சம்மந்தம் பண்ணிக்கலாம். அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சின்ன குரூப்ப உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா சொன்னத கேட்டப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு 3 வயசு வித்தியாசத்துல அந்த பையன் வந்து 2 புள்ள, அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வந்து எதிர்ப்பு பண்ணுவாங்க. ஏற்கனவே குழந்தை இருக்கிற புள்ளைய ஏன் கல்யாணம் பண்ண? இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா? பண்ணலையா? அதெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா இந்த பையனுக்கு வந்து இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் குழந்தை பிறக்குமா? அதெல்லாம் யோசிப்பாங்களா? இல்லையா? நான் வெளிப்படையா சொல்றேன். பையன் வீட்டுக்காரங்க தான் யோசிப்பாங்க. ஏன்டா ஏற்கனவே 2 புள்ள இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ற? அத நீ வளர்ப்பியா? என்ன பண்ண போறன்னு அவங்க தான் வந்து எதிர்ப்பு பண்ணுவாங்க. ஆனா இவங்க பாருங்க, 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். லவ் பண்ணா பரவாயில்லன்னு விட வேண்டியது தானே. 6 மாசத்துக்குள்ள எப்படி லவ் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. 6 மாசத்துக்குள்ள எப்படி ஒரு நாளையில கூட லவ் வரும். ஒரு வாரத்தில கூட லவ் வரும். ஏற்கனவே அந்த கணவர மறந்திருப்பாங்க. 6 மாசத்துல மறந்திருப்பாங்க. 6 மாசத்துல மறந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் லவ் பண்ணியிருப்பாங்க. என்னமோ தான் உலகத்துல இல்லாத அதிசயமா பண்றது. அதான் நம்ம மக்கள் வந்து இன்னும் வந்து ஒரு லேடிய வந்து அவங்க முடிவு அதாவது லேடிக்கு அறிவே கிடையாதுன்னு நெனைக்கிறது. பெண்ணுக்கு அறிவே கிடையாது. அவ என்ன செஞ்சாலும் வந்து, எனக்கு அவமானமா போயிடுச்சு, எனக்கு அவமானமா போயிடுச்சு. எங்க குடும்பத்திலே ஒருத்தவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன கல்யாணம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வீட்ல அந்த பையன ஏத்துக்கல. அதாவது மனசார ஏத்துக்கல. அவர் வேற ஜாதி. அந்த பையன் வீட்ல அந்த பொண்ண ஏத்துக்கவே இல்ல. கடைசி வரைக்கும் ஏத்துக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அந்த கணவர் இறந்துட்டாரு. மனைவி இருக்காங்க. ஏத்துக்கவே இல்ல. இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த குடும்பம் 2ம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, "எங்களுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணது அவமானமா போயிடுச்சு. அதனால எங்களுக்கு மனசு ஏத்துக்கல." அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஏத்துக்கவே இல்ல. இப்ப அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு எத்தன ஒரு 70 வயசு இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த அந்த விஷயத்த மன்னிக்கவே இல்ல. மன்னிக்கவே இல்ல. இப்ப ஆஸ்திரேலியாவுலலாம் அந்த மாரி ஒண்ணு பற்று கிடையாது இவங்களுக்கு. சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதாவது இவங்க தான் வந்து ஒரு துறவி மாதிரி இருக்காங்க. "உனக்கு பிடிச்சிருக்காம்மா? சரி." பையன் நல்லவனான்னு பார்க்குறாங்க. நல்லா வேலை செய்றானா? நல்ல நல்ல குணம் இருக்கான்னு பார்க்குறாங்க. மைக்ரன்ஸோ, ஆஃப்ரிக்கனோ, அமெரிக்கனோ யாருக்கோ பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து அந்த ஓடி போய் கல்யாணம் பண்றவங்கள தண்டிக்கிற விதம் இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்டா அதான் எப்படின்னா, நம்ம பையன ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. நம்ம பொண்ண ஒரு பையன் லவ் பண்றான். நம்மள மதிக்கிறான்னு தானே அர்த்தம். ஆனா, அவங்களுக்கு தண்டிக்கிற விதத்த பார்த்தீங்கன்னா, ஏன்டா அந்த குடும்பத்திலேயே கல்யாணம் பண்ணோன்ட்டு இருக்கும். கல்யாணம் பண்ணி குழந்தைங்கலாம் பிறந்தாலும் கூட, அந்த அப்படியே அந்த ஊசியில குத்துன மாரி நொறுக்கு நொறுக்கு நொறுக்குன்னு குத்துறது. அந்த மாரி குத்திக்கிட்டே இருக்கிற இடத்துக்குலாம் போவே கூடாது தெரியுமா? போகவே கூடாது. அவங்க வந்து நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்களோ, அதே மாரி தான் பிள்ளைங்களையும் நடத்துவாங்க. உங்க அம்மா இப்படி, உங்க அம்மா இப்படி அப்படிம்பாங்க. அது மாரி அந்த இடத்துக்கு போகவே கூடாது. நான் வாழ்க்கையில ஒரு சில இடங்களுக்கு போயிருக்கேன். மறுபடியும் போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்.
திரும்பவும் திரும்பவும் எதையாவது ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு மனிதன அதாவது எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த போலீஸ்காரங்க ஏதாவது ஒரு திருடன பிடிக்கணும்னா சத்தம் இல்லாம தானே போகணும். இந்த கராத்தைல சவுண்ட் விடுற மாதிரி எப்பவுமே அந்த சவுண்ட போட்டுட்டே போறாங்க. அப்போ அந்த வண்டி ஓட்டுறவங்க வேகமா ஓட்டுவாங்க தானே! மெதுவா போயிட்டு பிடிக்கலாம்ல. அது உய் உய்ன்னு உய்ன்னு சவுண்ட் வருது. இங்க கேட்குது. ஒரு 10, 20 வீதி தள்ளி இருக்கிறோம். இங்கே எனக்கு கேட்குது. அப்ப அந்த ரோட்ல பக்கத்து வீதியில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? உய் உய்ன்ட்டு. அது வந்து இந்த ம் ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கும் அதே மாதிரி தான் சவுண்ட் இருக்கும். போலீஸ்க்கும் அதே சவுண்ட் தான். வால் வால்ன்னு கத்திக்கிட்டு. நம்ம ஊர்லலாம் அப்படி சவுண்ட் போட்டே போவாங்க. நான் ஒரு தடவ 2018ல சரியான தூக்கத்துல இருந்தேன். சரி விடுங்க. அதாவது அப்பதான் புதுசா கார் ஓட்ட ஆரம்பிக்கிறேன். அதான் பிரெக்னன்ட்டா இருந்தப்போ 3 பிரெக்னன்சில டிரைவிங் லைசென்ஸ் வாங்கினேனா, அதுக்கப்புறம் 2018 ஜனவரி மாசம் குழந்தை பிறந்ததா, அந்த பிப்ரவரி மாசமே நானு தமிழ் ஸ்கூல்ல என் பொண்ண சேர்த்துட்டேன். அது பெரிய பொண்ண. சரியான தூக்கம் எனக்கு. சரியான நைட்லலாம் எழுந்திரிக்கிறது தூக்கம். அது ஒரு எல்லோ லைன் வந்தது பாருங்க. எல்லோ லைட். நான் என்ன நினச்சுக்கிட்டேன், பின்னாடி இருக்கிற கார் வந்து எல்லோ லைட் மேல இருக்கும். ஈஸியா தெரியும். அது தெரியல எனக்கு. அதாவது அப்படி யோசிக்கல. பின்னாடி இருக்கிற கார் வந்து என்னோட கார்ல மோதிரும்ன்னு சொல்லிட்டு, அது எல்லோ, ரெட்டுக்கு இடையில போயிட்டேன். அதாவது போலீஸ்காரங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் ஆர்க்யூ பண்ணவும் முடியாது. அது வந்து $200 எனக்கு வந்து பெனால்டி. ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து $200 ஒருத்தவங்களுக்கு குடுக்கணும். இந்தியாவுலேருந்து எங்களுக்கு என் பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க, கொலுசு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த $200 குடுக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் நான் எடுத்துட்டு போவேன், இந்த தமிழ் ஸ்கூலுக்கு போறப்போ. அந்த மனசுக்குள்ள 200 குடுக்கணும், 200 குடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க. நான் எடுத்துட்டு போறப்போ அவங்க வரமாட்டாங்க. எடுத்துட்டு போகாதப்போ வருவாங்க. அப்படியே மாத்தி மாத்தி போயிட்டு இருந்தேனா, 200 குடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்ட்டா 200 போலீஸுக்கு தான் பே பண்ணேன். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போயி அந்த டிக்கெட் குடுப்பாங்க. அதுலருந்து அந்த அது என்ன சொல்றது? அந்த ரோட்டுக்கு போவே பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல தமிழ் ஸ்கூல்ல வந்து நிறுத்திட்டேன். இந்த தூக்கத்தினாலேயே. ஏன்னா அது வந்து 2 மணிக்கு கிளாஸ். 2 டூ 4. அது பிள்ளைங்கள எழுப்பி எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க. அது பேபி, பிறந்த பேபி. அதனால நான் நிறுத்திட்டேன். அதிலிருந்து எனக்கு இந்த போலீஸ் வண்டி, அந்த சைரன் சவுண்டுனாலே பயம். நான் வந்து கார புல் ஓவர் அன்னைக்கு தான் புல் ஓவர்ங்கிற வார்த்தையே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கார ஓரங்கட்டுங்கன்னுட்டு புல் ஓவர்ன்னு சொன்னாங்க பாருங்க. நான் யாரையோ சொல்லிக்கிட்டு போறாங்கன்னு நானும் போய்க்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, "உங்க கார தான் நிறுத்த சொல்றாங்கன்னு." அந்த ம் பானிஸ்டர் ரோட்டுக்கிட்ட ஓரத்துல ஒரு பார்க் இருக்கு. அங்க நிறுத்திட்டு டிக்கெட் வாங்குனேன். ஆனா ஒரே ஒரு தடவ தான் நான் டிக்கெட் வாங்குனேன். அதுவும் கொஞ்சம் தூக்கத்துல இருந்து சரியா ரூல்ஸ் தெரியாம இல்ல. ஒரு பின்னாடி இருக்கிற கார் வந்து இப்டி மோதிடும்ன்னு சொல்லிட்டு, நான் வந்து எல்லோல போயிட்டேன். எல்லோவுக்கும் ரெட்டுக்கும் இடையில போயிருப்பேன் கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து நான் நான் அப்படி போகல, இப்படி போகலன்னு ஆர்க்யூ பண்ணக்கூடாது. சரி விடு. நம்ம வாங்கணும்னு இருந்திருக்கு. அதான் இந்த மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருந்தேன். 200 குடுக்கணும்னு. அப்படியே கரெக்ட்டா நடந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? நம்ம மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறோமோ, அதான் நடக்கும். நான் வந்து ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வந்தேனா, அப்ப நான் யோசிச்சுக்கிட்டே வர்றேன். இந்த 3 வயசு வித்தியாசத்துக்கு எப்படி இந்த பையன போய் கொன்னானுங்க? பாவம்ல. 21 வயசு பையன். அந்த பொண்ணுக்கு 24 வயசு. ரொம்ப சின்ன வயசு. அவன் 2 பிள்ளையோட இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை குடுக்குறான். அது வந்து அவங்க திருச்சி இப்ப தான் பார்த்தேன் இந்த நியூஸ்ல. அவங்க திருச்சிக்கு குடும்பம் நடத்த போனாங்க. அவங்கள்ட்ட அன்பா பேசியிருந்தா 1 வருஷம் கழிச்சு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஒரே ஜாதி தானே! ஆனா இந்த மாரி கிறுக்கனுங்கள நான் பார்த்ததே கிடையாது. நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணனால தான் அவங்க திருச்சி போயிருக்காங்க. இல்லம்மா நாங்க 1 வருஷம் கழிச்சு அதாவது அவன் மறுமணம் செய்றான். அவன் முதல் கல்யாணம் பண்றான். இந்த பொண்ணுக்கு 2வது கல்யாணம். அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. 2 பிள்ளைங்களுக்கு அவன் அப்பாவா இருக்க போறான். ஓ காட்! அத நெனச்சுக்கிட்டே வந்து வண்டிய நிறுத்துறேன். கேரேஜுக்கு வாசல்ல நிக்குது வண்டி. வண்டிய நிறுத்திட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். 3 வயசு வித்தியாசத்துக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையா? அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி திரும்புறேன். அந்த பக்கம் ஒரு கார் போகுது. நம்மளோட ஃப்ரெண்டு காரு. அது காரோட முன்பகுதிய பார்க்கல. பின்பகுதிய தான் பார்த்தேன். யோ! இல்ல அந்த கார்ல லோகோ ஒட்டியிருக்கும். அதனால எனக்கு தெரியும். அது நம்ம ஃப்ரெண்டு காருன்னு. எனக்கு ஒரே கவலையா இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த பிளாக் சுரேஷுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல. 1 வயசுனாலும் எனக்கு தம்பி மாதிரி தான் அப்படின்ற வார்த்தை சொன்னதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இது வந்து நான் வந்து இது இது 1 வயசு, 2 வயசு, 3 வயசு அவங்களுக்கு வயச வந்து பார்க்காம லவ் பண்ணியிருக்கலாம். இல்ல வயசு வித்தியாசம் இருந்தா கூட, நமக்கு என்ன பிரச்சனை? அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேரும் பிடிச்சிருக்கு. அதாவது ஒருத்தர வந்து டக்குன்னு பார்த்தோனே, அவங்களுக்கு என்ன வயசுன்னு நம்ம தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட ஒரு பையன லவ் பண்ணுது. என்ன வயசுன்னு தெரியல. வயசு என்னன்னு தெரியல. ஆனா பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம ஒரு வேள அந்த பையனுக்கு வயசு கம்மியா இருந்து, இந்த பொண்ணு கூட இருந்துச்சுன்னா, அந்த காதல் இல்லன்னு ஆயிடுமா என்ன? ரொம்ப கஷ்டமா கிடக்கு. ஒரு 5 வயசு ரொம்ப அதிகம் வேணாம். 10, 15 அப்படி வேணாம். ஒரு 5 வயசு டிஃபரன்ஸு. அதில கூட கல்யாணம் பண்ணலாம்ல. இப்போ எனக்கு ஒரு மாப்பிள பார்த்தப்போ 7 வயசு டிஃபரன்ஸ். அத வந்து நாங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா அது வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். 7 வயசு வித்தியாசம். மாப்பிள்ளை 7 வயசு பெரியவரு. அப்போ வந்து பொண்ணு 7 வயசு பெரியவங்களா இருந்தா, நம்ம ஊர்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, பெண்ணுக்கு சீக்கிரம் வயசாயிடும். அத நினைச்சு சொல்றாங்களா? இல்ல பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்கலாம். ஆனா துல்லியமா வந்து அதாவது அவங்க 2 பேருக்கும் பிடிக்குதுன்றப்போ, நம்ம எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் உங்க ஊர்ல வெளிநாட்டுக்கு தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு இல்ல. அந்த 2 பேரும் பிடிச்சிருக்கு. ரொம்ப அதாவது பிடிவாதமா நான் இவன தான் கட்டுவேன்னு அந்த பொண்ணு சொன்னுச்சுன்னா, அந்த பையனும் வந்து, இல்ல பின்னாடி வந்து வயச பத்தி சொல்லி பிரச்சனை பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேசி முடிவு பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. எங்க ஊர்லலாம் பார்த்துருக்கேன் நான். 1, 3, 5, 6 வயசுல கூட பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் சின்ன பிள்ளை இருந்தப்பவே பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாரி கொலை பண்ணது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம மக்கள் வந்து அவன் செஞ்ச நல்ல காரியத்துக்கு ஒரு மரியாதை குடுக்கல. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேரளாவுலலாம் பாருங்க, பிள்ளைங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குது. அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குது. நம்மளெல்லாம் பார்த்தா எவ்வளோ கேவலமா பார்ப்பாங்க. சரியான முட்டாள் கூட்டம்னு நெனைக்க மாட்டாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் 2 பேருமே 25 வயசுக்குள்ள இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசு. இன்னும் ஒரு 40 வருஷம் வாழ வேண்டியது. நல்ல வேளை அந்த பிள்ளையோட அம்மா சாவல. 2 குட்டி பிள்ளைங்க இருக்கு. ஆனா அடுத்தவன் பிள்ளைய கொலை பண்றதுல உங்களுக்கு வெட்கமே கிடையாது. இதுல என்ன மதுரக்காரங்கலாம் பாசக்காரங்கன்றீங்க. உங்களுக்கெல்லாம் வெட்கமே கிடையாது. பாசக்காரங்க என்ன பாசக்காரங்க? எனக்கு மனசு கஷ்டமா கிடக்கு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.